உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். 57ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே வரக வாசிக்கிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் உன்னதமான தேவனை அவர் ருசி பார்த்தது நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாய் அவர் சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனையை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி அவர் முழு நிச்சயத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட அவர் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறதான பொழுது விசுவாசிகளின் தகப்பனாய் காணப்பட்டதான ஆபிரகாம் தனக்கு என்று ஒரு குமாரன் கிடைத்ததான அந்த ஏக சுதனை கர்த்தர் பலியிடும்படியாக அவர் சொல்லுகிற சம்பவத்தை ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னதான பொழுது அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது வசனத்தில் பார்க்கிறோம், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு சொன்னதான பொழுது அவர் அப்படியே கீழ்ப்படிந்து அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் கிடைத்ததான மகன், தான் நேசிக்கதான தான் அன்பு செலுத்தினதான மகனை கர்த்தர் பலி செலுத்தும்படியாய் சொன்ன பொழுது அவர் அப்படியே கீழ்ப்படுகிறார். மாத்திரமல்ல, அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். அவர் பலியிடும்படியாக கடந்து செல்லுகிறதான பொழுது தன்னுடைய வேலைக்காரர்களிடம் அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை இருக்கிறது, நானும் பிள்ளையாண்டாடும் அந்த மோரியா தேசத்துக்கு காணப்படுகிறதான ஒரு மலையில் போய் கர்த்தரை நாங்கள் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் திரும்பி வருகிறேன் என்று சொல்லவில்லை, நாங்கள் திரும்பி வருகிறோம் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய விசுவாசம்! அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். அவருடைய விசுவாசத்தின்படியே கர்த்தருடைய வாழ்க்கையில சகலவற்றையும் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 12வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். பிள்ளையாண்டர் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று எப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அதே அந்த மோரியா மலையிலே கர்த்தர் அவருக்காக சகலவற்றையும் செய்தார். அவருக்காக சகலவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் ஆபிரகாம் அந்த ஸ்தலத்துக்கு யெகோவா ஈரே என்று சொல்லி அவர் பெயர் வைக்கிறதை பார்க்கிறோம். யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்தில் சகலமும் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தமாய் காணப்படுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பலி செலுத்தும்படியாய் தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்த பொழுது அதற்கு பதிலாக கர்த்தர் ஒரு பலியை அங்கே செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அந்த பலிக்கான காரியங்களை பார்த்து கொண்டார் என்றால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான தேவைகளோடு கூட நீங்கள் காணப்படலாம். நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து அவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்து நீங்கள் காணப்படுகிறதான பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் சகலவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட காணப்படுகிறார். நீங்கள் முழுமையாக அவரை நம்ப வேண்டும், முழுமையாக அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ, ஒரு தாவீது எப்படி கர்த்தரை பற்றி கொண்டு அவர் வாழ்ந்தாரோ, அதுபோல நாட்களில் நாமும் காணப்படுகிறதான பொழுது நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சகலவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசித்து அவரை முருக பற்றி ஜீவிங்கள். உங்கள் வாழ்க்கையில சகலவற்றையும் இந்த கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். தலைகளை தாழ்த்தலாம், செபிக்கலாம். நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு தந்த இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடிக்க நீர் வல்லமுள்ள தேவனப்பா. நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அவைகளை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள தகப்பனே நீர் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்வீராக. உம்மை நம்புகிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாள் நீ கைவிட மாட்டீர் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்களை தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வீராக. நன்மையான காரியங்களை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே,
ஆமேன். வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.